Hi friends, welcome to Flames to Fashion. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னுடைய கிளாஸ் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான். ஏன் இவ்வளோ கிளாஸ் பேங்கிள்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா நான் ஒரு பெரிய கிளாஸ் பேங்கிள் லவர். எங்கே போனாலும் நான் காஸ்ட்லியாக எதை வாங்குறனோ இல்லையோ, பட் கண்டிப்பாக கிளாஸ் பேங்கிள்ஸ் வாங்கிடுவேன். எனக்கு பிடித்த கலர் அதில் டிசைன்லாம் போட்டு வாங்க மாட்டேன். ப்ளைனில் இருக்கக்கூடிய ப்ளைன் அண்ட் டபுள் கலர் கிளாஸ் பேங்கிள்ஸ் நான் வாங்கிடுவேன் நான். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய லவ்வர், கிளாஸ் பேங்கிள் லவ்வர் நான். என்கிட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கலருமே நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என் கையில் வந்து பிளாஸ்டிக் பேங்கிளோ இல்லை வேறு எந்த பேங்கிளோ இருக்காது. எல்லாமே கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் நான் போட்டிருப்பேன். வீட்லேயுமே நான் கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த கிளாஸ் பேங்கிள் சவுண்ட் ஆகட்டும், அந்த கிளாஸ் பேங்கிள் கையில் போட்டிருக்க அந்த ஃபீலிங் ஆகட்டும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாக்கிட்டேருந்து இந்த பழக்கம் எனக்கு வந்தது. அவங்களும் கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சவுண்டு வந்து நான் இருக்கிறத வந்து உறுதிப்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ கிளாஸ் பேங்கிள்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் நான் போட்டிருப்பேன் நான். ஸோ அந்த கிளாஸ் பேங்கிள்ஸ்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா இதுலேருந்து வந்தது தான். அது எனக்கு பழக்கமாயிடுச்சு, ரொம்பவும் பிடிச்சி போயிடுச்சு. அதனால தான் இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். எல்லா கலர்ஸுமே என்கிட்ட அவைலபிளாக இருக்கும். என்கிட்ட எங்கே போனாலுமே என்கிட்ட இல்லாத கலரை நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் கலெக்ஷனை தான். நான் ஒரு கலராக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பட் இந்த கலர்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான கலர்ஸ் வந்து என்கிட்ட இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னாக்க பிளாக் அண்ட் எல்லோ அந்த காம்பினேஷனில் இந்த செட் இருக்கும். இது வந்து பிஸ்கெட் கலர், தெரியுதுங்களா? பிஸ்கெட் கலரில் இந்த செட் இருக்கும் உங்களுக்கு. எப்பவுமே இந்த பேங்கிள்ஸ் வந்து நான் ஒரு ஆர்டராக தான் வச்சுருப்பேன் நான். அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஆரஞ்சு வித் எல்லோ காம்பினேஷனில் இந்த பேங்கிள் இருக்கும். இந்த பேங்கிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லோ வித் பிளாக் காம்பினேஷன். அது வந்து உள்ளே வந்து எல்லோ இருக்கும், வெளியில் வந்து பிளாக் இருக்கும் உங்களுக்கு. பட் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உள்ளே வந்து பிளாக் இருக்கும், வெளியில் வந்து எல்லோ இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த டபுள் கலர் காம்பினேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன கலர் இருக்குதுன்னு பாருங்கள். அது என்னமோ நான் சாரீக்கு நான் என்ன கலர் சாரீ யூஸ் பண்ணுறனோ அந்த கலர் சாரீக்கு மேட்சாகவே எனக்கு பேங்கிள்ஸ் கிடைக்கும் எனக்கு. இந்த பேங்கிள் பாருங்கள், டபுள் கலர் தான். உள்ளே ஆரஞ்சு கலரும் மேலே ப்ளூ கலர்லேயும் உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஸ்கை ப்ளூ கலர், தெரியுதுங்களா? டார்க் ஸ்கை ப்ளூ கலர். இது வந்து சீ ப்ளூ கலர். இந்த பேங்கிள் 4 பேங்கிள் வரைக்கும் நான் வச்சுருப்பேன் நான். அதில் ஒரு உடஞ்சி போச்சு அப்படின்னாக்கா அதை நான் திரும்ப சில்க் த்ரெட் பேங்கிள் செய்யறதுக்கு அந்த பேங்கிள்ஸை நான் மாற்றிப்பேன். ஏன்னா 4 பேங்கிள் இருந்ததுன்னா 2 பேங்கிள் 2 வளையல் வந்து கையில் போட்டுக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக. இப்போ ஒரு பேங்கிள் உடஞ்சிருச்சு, 3 பேங்கிள் தான் இருக்குது அப்படின்னாக்கா அதை எடுத்து நான் சில்க் த்ரெட் பண்ணுறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிப்பேன் நான் அதை. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ளூ கலர். இது வந்து பாசி கலர். அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாருங்கள், ஒயிட் வந்து நான் அப்படியே போட்டாலும் போடுவேன், இல்லை காம்பினேஷன் கலந்து போட்டாலும் போடுவேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டுமே வந்து பேரட் க்ரீன் கலர். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உள்ளே வந்து உங்களுக்கு தேன் கலர் இருக்கும், வெளியில் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து க்ரீனு, உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ டபுள் கலராக இது. டபுள் கலர் வளையலுமே நான் தேடி பார்த்து என்னோடய சாரீக்கு மேட்சாக நான் வாங்குவேன். அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாருங்க, இது வந்து பேரட் க்ரீன். இது வந்து க்ரீன் வித் எல்லோ, உள்ள எல்லோ கலரும் மேலே க்ரீன் கலரும் இருக்கும் இதில். இந்த பேங்கிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உள்ள பிளாக் கலரும் இருக்கும், மேலே வந்து பாசி கலர் கொடுத்துருப்பாங்க அதுக்கு.
ஸோ இது ஃபுல்லாகவுமே உங்களுக்கு க்ரீன். இது வந்து இந்த க்ரீன் வந்து என்கிட்ட இருந்தது எல்லாமே உடஞ்சி போச்சு நடுவில் இருக்கிறது. ஸோ அது வந்து இதில் கலந்து வந்திருக்கு இந்த க்ரீனு. பட் மற்ற க்ரீன்லாம் வந்து டார்க் க்ரீன். அது பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த க்ரீனுக்கும் அந்த க்ரீனுக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இப்போ மேட்ச் ஆகிடுச்சு. இந்த க்ரீன் வந்து என்கிட்ட இருந்த எல்லா பேங்கிள்ஸுமே போயிடுச்சு. பட் இந்த ஒரு வளையல் மட்டும் எப்படியே தப்பி அதில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. மீதி உள்ளதை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.